தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அதிமுகவில் நிலவும் பிரச்சனைகளை அவர்களே கூடி பேசி முடிவெடுக்க வேண்டும் என சினிமா போல் ஒரே நாளில் நாட்டை மாற்ற முடியாது. மதுரையில் பேட்டியளித்த நடிகர் வையாபுரி ஒரே ராத்திரியில் 144 போடுவதைப் போல எல்லாவற்றையும் மாற்ற முடியாது, போக போகத்தான் எல்லாம் சரியாகும் என்று கூறினார். புரட்சி தலைவர் ஆரம்பிச்ச கட்சி, அம்மா வளர்த்த கட்சி, எவ்வளவு தொண்டர்கள் இருக்காங்க, எத்தனை கோடி தொண்டர்கள் இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே தெரியும். எல்லாரும் ஒத்துமையா சேர்ந்து இருக்கணுங்கிறது தான் எல்லாருடைய விருப்பமும். அது கூடிய விரைவில் அவங்களே பேசி முடிவு பண்ணி ஒன்னும் ஆவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் பதவியேற்று ஒரு 2 வாரம் ஆயிடுச்சு. சரி, நிறைய கொலை குற்றங்கள், அங்கங்க கொலை சம்பவங்கள் நடக்குது. சூலூர்ல ஒரு 10ஆம் வகுப்பு மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் ஏற்கனவே ஆழ்ந்து சேர்ந்த திமுக வந்து கடுமையாக வைக்கிறாங்க. எங்களை சொன்னீங்களே, இப்போ உங்க ஆட்சியில் அப்படி நடக்குது, நீங்க ஏன் பேச மாட்டீங்க அப்படின்லாம் கூட கேட்கிறாங்க. அதையும் நான் செய்தியில பார்த்தேன், படித்தேன். 24 மணி நேரத்துக்குள்ள அந்த குற்றவாளி யாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்புறம் நம்ம சினிமா மாதிரி ஒரே நாள்ல வந்து நம்ம நாட்டை மாற்றணும்னு நினைச்சா அது முடியாது. அது கொஞ்ச நாள் காலம் எடுக்கும். அதுக்கு உண்டான மற்றவங்க எல்லாருமே கூட சப்போர்ட் பண்ணணும், அவங்களுக்கு உதவியா இருக்கணும். அவர் இப்பதான் 2 வாரம் தான் அது நீங்க சொன்ன மாதிரி, அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 6 மாசமாவது ஆகும். இது அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம குறைச்சிட்டு வர முடியும். ஒரே நாள்ல ராத்திரியா 144 தடை உத்தரவு போடுங்க, யாரும் வெளியே வராதீங்க, கதவை சாத்துங்க அப்படிலாம் போட்டுற முடியாது எதையும். ஆனா கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமா அது குறையும். நீங்க பாருங்களேன்.